சூரத்துல் நம்மளுடைய 16வது ஆயத் சகோதரர்களே. அதாவது பறவைகளுடைய மொழி மந்திக்கு தொய்ர். வரித்த சுலைமான தாவூத வகால யா அய்யுஹன் நாஸ் உல்லிம்னா மந்திக தொய்ர். சுலைமான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்கள வாரிசாக பெற்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மனிதர்களே எங்களுக்கு பறவைகளுடைய மொழி கற்பிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. சூரத்துல் நம்ல்ல. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் கூட முழுமையாக டீகோட் செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அல் குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சுங்க. அதுதான் என்னன்னா, பறவைகளுடைய மொழி. அதுக்குன்னு மொழி இருக்கிறது என்று. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் பேர்ட் கம்யூனிகேஷன், அனிமல் லிங்குயிஸ்டிக்ஸு, பயோ அக்கோஸ்டிக்ஸ் என்று தனி துறைகள் உருவாயிருச்சு. ஆனா, அந்த உண்மையை மனிதகுலம் அறிவியல் ரீதியாக ஆராய்வதற்கு முன்பே அல் குர்ஆன் அதை சொல்லிருச்சு. "உல்லிம்னா மன்திக த்வய்ர்." எங்களுக்கு பறவைகளுடைய மொழி கற்பிக்கப்பட்டிருக்குன்னு. அப்ப அதுங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. இங்க அல்லாஹ் வந்து சத்தம் என்று சொல்லல. மன்திக் என்று சொல்றான். மந்திக்னா ஒரு லாஜிக்கல், ஸ்ட்ரக்சர்டு கம்யூனிகேஷன், ஒரு மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன். ஒரு பயனுள்ள பேச்சு என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறான். அதாவது வெறும் சத்தம் மட்டும் இல்ல. பேர்ட்ஸு, அனிமல்ஸ் பண்ணக்கூடியது. ஒரு தகவல் பரிமாற்றம் அதுக்குள்ள இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மீனிங் அதுக்குள்ள இருக்கு. ஒரு சரியான கம்யூனிகேஷன் அதுக்குள்ள இருக்கு. இதுதான் இன்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பறவைகளுடைய மொழி சம்மந்தமா நீங்க சிக்னல் தியரி பார்க்கலாம். இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, பறவைகள் வந்து வார்னிங் சிக்னல்ஸ் குடுக்குது. டேஞ்சர் கால், மேட்டிங் காலு, ஆ ஃபுட் லொகேஷனுக்கு சிக்னல் எல்லாம் குடுக்குதுன்னு சொல்றாங்க. ஆ ஈகிள் அது கழுகு வந்தா ஒரு சத்தம் இருக்கும். பாம்பு வந்தா அது வேற சத்தம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் சவுண்ட் யூஸ் பண்ணுது ஒரு ஒரு பறவையும். ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங்க கன்வே பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஒரு அர்த்தத்த. அல் குரான் இத எப்பயோ சொல்லிடுச்சு. மன்திக் என்று. அடுத்தது ரெஃபரன்ஷியல் கம்யூனிகேஷன் தியரி சொல்லுவாங்க. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, சில பறவைகள் குறிப்பிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு டேஞ்சர் அபாயம் வருதுன்னா, அத ரெஃபர் பண்ணும். உதாரணமாக வெர்வெட் மங்கீஸ் மீது ஸ்டடி நடத்துனாங்க. இந்த குரங்கு மீது. ரொம்ப ஃபேமஸான ஸ்டடி இது. இது போன்ற விஷயம் பறவைகள் மத்தியிலும் இருக்கு. ஏன் சிக்கன்ஸ் கோழிகள் இருக்குல்ல, அது கூட பிரெடேட்டர் யாராவது வந்தா, அத தாக்கறதுக்கு யாராவது அபாயம் ஏதாவது வந்தா, ஒரு வித்தியாசமான அழைப்பு முறையே தரும். இது வந்து ஒரு ரேண்டம் நாய்ஸ் கிடையாது. ஒரு கோடட் மீனிங் உள்ள ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயம். அது சின்டாக்ஸ் தியரி சொல்லுவாங்க பேர்ட்ஸ்ல. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பேர்ட்ஸோடைய சவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல கிராமர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இலக்கணம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் என்று சொல்றாங்க. ஜாப்பனீஸ் டிட்ஸ் பேர்ட்ஸ் மீது ரிசர்ச் நடத்துனாங்க. ஜப்பானீஸ் டிட் பேர்ட்ஸ் மீது நடத்துனாங்க. அதனுடைய விஷயங்கள் வந்து நெறைய மீனிங் தருது என்று சொல்றாங்க. எவ்வளோ ஷாக்கிங்கான விஷயம் பாருங்க. கிராமர், ஆர்டரு, பயனுள்ள ஸ்ட்ரக்சர்லாம் அதுல இருக்காம். இதெல்லாம் லாங்குவேஜோடைய அடிப்படை அம்சங்கள். ஒரு பாலைவனத்தில வாழ்ந்த நபி இதை எப்படி அறிந்தாங்க? கண்டிப்பாக இறைவன் சொன்னா தான் அறிஞ்சிருக்க முடியும் இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அடுத்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ் தியரி. பேர்ட்ஸுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் இருக்கு. சரிங்களா? மைக்ரேஷன் ஆவறதுக்கு ஒரு முதல்ல அதுங்க ஆர்கனைஸ் பண்ணுது. ஃப்ளாக் கோஆர்டினேஷன் இருக்கு. இதற்கான கம்யூனிகேஷன் சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுங்க. புது பறவைக்கு இருந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி. எறும்புகள் கூட என்ன செய்யுது? கம்யூனிகேட் பண்ணுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. பறவைகளுக்கு மொழி இருக்கு. இது நம்மள் முழுவதுமே ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பான ஒரு அற்புதங்கள சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. அடுத்து காக்னிட்டிவ் அனிமல் கம்யூனிகேஷன் தியரி சொல்லுவாங்க. அது பறவைங்களுக்கு மெமரி இருக்காம், ரெகக்னிஷன் இருக்காம், அதுக்குன்னு பிளானிங் இருக்காம். அதுக்குன்னு கற்றுக்கொள்ளக்கூடிய லேர்னிங் எபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளி பாருங்க. இவன் மனுஷன் சொல்ற மாரி அதுவும் சொல்லும். இல்லையா? இவன் மனுஷன் என்ன பேசுறானோ அத அப்படியே ரிப்பீட் பண்ணும். காகம் பாருங்க முகத்தெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கும் மத்தவங்களோட முகத்த. இது எல்லாமே அனிமல் கம்யூனிகேஷன் என்பது டீப்பான ஒரு சிஸ்டம் என்று காட்டுது. ஹுத்ஹுத் பறவையுடைய விஷயம் நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? அஹது பிமா லம் துஹித் பிஹி. நீங்கள் அறியாத விஷயத்த நான் அறிஞ்சிருக்கேன்னு சொல்லுது. அதாவது ஒரு அரசியல் தகவல தருது. ஷிர்க்க பற்றி பேசுது. சூரிய வணக்கத்தை விவரிக்குது. இதன் மூலம் பறவைகளுக்கு அது வெறும் ஒரு இன்ஸ்டிங்க்ட் மிஷின் மாரி கிடையாது என்பதை அல் குர்ஆன் காட்டுது. அதுங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்கு. அதுக்குன்னு கம்யூனிகேஷன் இருக்கு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி மைக்ரோஸ்கோப் இல்ல, அனிமல் பிஹேவியர் சயன்ஸ் இல்ல, நியூரோ சயன்ஸ் இல்ல. ஆனா குரான் வந்து எறும்பு பேசுறது, பறவைகள் பேசுறது, அனிமல்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி காட்டுது. இதெல்லாம் எல்லாத்தையும் படிச்சவனால மட்டும் தாங்க சொல்ல முடியும். "வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி வலா துஆயிரி யதீரு பி ஜனாஹைஹி இல்லா உமமும் அம்சாலுக்கும்." பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களும், ரெக்கைகளால் பறக்கக்கூடிய பறவைகளும் உங்களைப் போல சமூகங்களேன்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் அன்ஆம் சொல்லுது 38வது ஆயத். அதுங்களுக்குள்ள ஒரு அனிமல் சொசைட்டி இருக்கு, ஹைரார்கி இருக்கு, கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு, சோசியல் ஆர்கனைசேஷன் இருக்கு. எல்லாத்தையும் குரான் சொல்லிடுச்சு. ஆனா மாடர்ன் சயன்ஸ் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சுக்குது. பறவைங்களுக்கு மொழி இருக்குது. அதுங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டு கம்யூனிகேஷன் இருக்கு. அதுக்குன்னு சோசியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு. இதெல்லாம் இந்த மந்தி குத்தாயிர்ன்ற வார்த்தை நமக்கு அழகா சொல்லிக் குடுக்குதுங்க.
இது அனைத்தும் அறிந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை இந்த குர்ஆன் என்பது. சாதாரண புத்தகம் இல்ல. ஆனா எல்லாரும் சாதாரண புத்தகம் மாரி ட்ரீட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு மாடர்ன் ஆர்னிதாலஜி என்று சொல்லுவாங்க. அது கண்டுபிடிச்சது குர்ஆன் எப்பயோ சொல்லிருச்சுங்க. ஆர்னிதாலஜின்னா என்ன? பறவையியல். இதுல என்ன படிக்கிறாங்கன்னா, பறவைங்களோட பிஹேவியர் என்ன? கம்யூனிகேஷன் என்ன? அது மைக்ரேஷன் என்ன? அதனுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன? அறிவு என்ன? அதனுடைய மேட்டிங் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும்? ஃப்ளாக் கோஆர்டினேஷன் எப்படி இருக்கும்? சவுண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? நேவிகேஷன் எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையும் பத்தி படிப்பாங்க. அ அப் டு டேட். இந்த துறை வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியா பயன்படுத்தப்படுது. ஏஐ உடைய ஆடியோ அனாலிசிஸ்க்கு, ட்ராக்கிங் சேட்டலைட்ஸ்க்கு, நியூரோ பயாலஜிக்கு, சவுண்ட் ஸ்பெக்ட்ரோகிராம்க்கு இதெல்லாம் இத யூஸ் பண்றாங்க. ஸோ ஆர்னிதாலஜி என்ன சொல்லுதுன்னா, பறவைங்களுக்குன்னு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ரேண்டம் நாய்ஸ் கிடையாது. அது ஸ்பெசிஃபிக்கான சிக்னல் அதெல்லாம் சொல்லுது. மேட்டிங்க்கு பாட்டுலாம் வேற பாடுமாம். அப்படிலாம் சொல்லப்படுது. சில பேர்ட்ஸோட பாட்டுகளுக்கு சின்டாக்ஸ் போன்ற ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்டர் சேஞ்ச் ஆனா மீனிங் சேஞ்ச் ஆகுறதுன்னுலாம் சொல்றாங்க. ஸோ அல் குர்ஆன் இதை சொல்றத பார்த்து, இது போன்ற விஞ்ஞானிகள் வந்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இத சொல்ல முடிஞ்சது? டெக்னாலஜி இல்லாத ஒரு காலகட்டத்தில வந்து ஆச்சரியப்படுறாங்க. இதில ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? படைச்சவனுக்கு தெரியும், அவன் சொல்றான். அது கீழ்ப்படிஞ்சு போயிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் டிடெக்ட் பண்ணுதாம். ரூட் மெமரிலாம் வச்சிருக்கான். அ அதனால தான் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அதனால மைக்ரேட் பண்ண முடியுது. இந்த பேர்ட்ஸால. அத பார்த்து தானே வந்து ஏரோப்ளேன்லாம் செஞ்சான் மனுஷன். ஸோ ஹுத்ஹுத் பறவையுடைய அறிவ நம்ம பார்க்கலாம் இல்லையா? அது எப்படி வந்து அது அந்த விஷயங்கள், சம்பவங்கள் நம்ம படிச்சா தெரியும்.